இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மார்க் 11ஆம் அதிகாரம் 17வது வசனம். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்தில் தேவாலயத்துக்கு வருகிறார். அங்கே ஜனங்கள் அந்த ஆலயத்தை என்ன பண்ணுறாங்க? கர்த்தருடைய ஆலயம் ஜப வீடு, எல்லா ஜனங்களுக்கும் அது ஜப வீடு. ஆனால் அந்த இலையில் அதை கல்லர் குகையாக்கினார்களேன்னு சொல்லுகிறத பார்க்குறோம். அப்படி என்ன அங்கே செஞ்சாங்கன்னு பார்க்கும்போது யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள்ன்றார். அப்போ ஆலயத்துக்குள்ளே புறாக்களை விற்கிறதும் ஆடு மாடுகளை விற்கிறதும் அதே போல் காசுக்காரர்கள் உட்கார்ந்து கொண்டு காசுகளை விற்கிறதுமா இருக்குது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோவப்பட்டு கயிற்றினாலே ஒரு சவுக்கை உண்டாக்கி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரர்களுடைய காசுகளை கொட்டி பலகைகளை எல்லாம் கவிழ்த்து போட்டு சொல்கிறார், இது கர்த்தருடைய ஜப வீடு, இது தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலம், இந்த இடத்த என் பிதாவின் வீடுன்னு சொல்கிறார். இது ஜப வீடு, இந்த இடத்த நீங்கள் வியாபார குகையாக்காதீங்கன்னு சொல்கிறார். ஏன்னா வியாபாரிகள் கள்ளத்தராசும் அவன் கையில் இருக்கிறது, அநியாயம் செய்ய விரும்புகிறான்னு ஓசியா 12:7 பார்க்குறோம். ஒரு வியாபாரம் செய்கிறவன் அவன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய அதிக லாபத்துக்காக கள்ளத்தராசுகள் எடை கற்களை வைத்து அவன் வியாபாரம் செய்து அநியாயத்தை செய்ய விரும்புவான். அப்படிப்பட்ட காரியங்களை ஆலயத்தில் செய்ய துணியாதீங்க. ஓசியா 12:5-6 வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தராகி அவர் சேனைகளின் தேவன் யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. அப்போ தேவாலயம் என்பது என்ன? நாம் தேவனை தொழுது கொள்ளவும் அவர் நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணவும் தேவனை புகழ்ந்து பாடி அவரை மகிமைப்படுத்தவும் அவர் பிரசன்னத்தில் நாம் இருக்கவும் அவர் வார்த்தையும் அவர் தயவையும் இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளவும் தான் ஆலயத்துக்கு போகிறோம். அப்போ தேவனிடத்தில் நீங்கள் திரும்புங்க, உங்கள் அக்கிரம காரியங்களை எல்லாம் விட்டு தேவனிடத்தில் திரும்பி அவருடைய நியாயத்தை கை கொண்டு இடைவிடாமல் தேவனை நீங்கள் நம்பிக்கொண்டு இருங்கன்னு சொல்கிறாரு. அப்போ கர்த்தருடைய ஆலயமாகிய ஜப வீட்டை நாம் என்னவாக்கக்கூடாது? கல்லர் குகையாக்கக்கூடாது. அந்த ஆலயத்துக்குள்ளே அவங்க என்ன செய்கிறாங்கன்ட்டு இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஆலயத்துக்குள்ளே சென்று வாங்குகிறவர்களையும் விற்கிறவர்களையும் அவர் விரட்டி அடித்தார்னு பார்க்குறோம். என்ன வாங்கி விற்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருக்க ஆசாரியர்கள் தங்கள் லாபம் ஈட்டணுன்ட்டு ஆலயத்துக்கு வருகிற ஜனங்களையும் மற்ற தேசத்தார் பிரயாணிகளாக ஆலயத்தில் தேவனை தொழுது கொள்ள வருகிறவர்களையும் என்ன பண்ணுறாங்க? அவங்கள எல்லாரையும் சேர்த்து கொண்டு அங்கே ஆலயத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பலியிடப்பட்ட விலங்குகள் நாணயங்களை அதிக விலைக்கு வாங்கும்படியாக கட்டாயப்படுத்துகிறாங்க. பிற தேசத்திலிருந்து எருசலேத்துக்கு ஆலயத்துக்கு வருகிறவர்களை கொள்ளையடிக்கிறவர்களாக அந்த ஆசாரியர்கள் இருக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்து தேவன் வேதனை அடைகிறார். இது பிதாவுடைய ஆலயம் ஆயிடுச்சே, இதை ஏன் நீங்கள் எப்படி வியாபார ஸ்தலமும் கல்லர் குகையும் ஆக்குறீங்க? அந்த காலத்துலலாம் யூதர்கள் ஆண்கள் வருடந்தோறும் கோவிலில் அவங்க ஆலயத்தில் வரி செலுத்த வேண்டியதாக இருக்குமா. அந்த வரி எப்படின்னா 2 நாள் ஊதியத்துக்கு சமமான தொகையாக இருக்குமா. அது ஒரு 2 நாள் ஊதியம் சம்பளம் நமக்கு எவ்வளவோ அதுதான் வரி பணம். அதை கோவிலில் நாணயமாக செலுத்த வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல அவங்க ஊர் நாணயத்தையும் ஜெருசலத்தில் இருக்கிற அந்த காசையும் பண பரிமாற்றம் செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்போ எப்படி நம்ம அமெரிக்கா டாலரை இந்திய மணிக்கு நம்ம பண பரிமாற்றம் செய்கிறோம் இல்லையா, மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி அந்த நாட்களில் பண்ண வேண்டியதாக இருக்குமா. அப்போ ஆலயத்தில் வைத்து அந்த காசுகளை பண பரிமாற்றம் பண்ணி அதிக கொள்ளை லாபத்துக்கு அவங்க அந்த பணத்தை மாற்றி கொடுப்பாங்களாம். இது தான் காசுக்காரர்கள்னு சொல்லப்படுது. அப்போ காசுக்காரர்களுடைய காசுகளை கொட்டி பலகைகளை கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கவிழ்த்து போட்டார்னு பார்க்குறோம். அப்போ தேவனுடைய ஆலயம் பரிசுத்த ஸ்தலம், அங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமையும் பிரசன்னமும் இருக்க அந்த இடத்த அசூசிப்படுத்தாதபடிக்கும் அதை கல்லர் குகையாகவும் வியாபார ஸ்தலமாகவும் ஆக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கயிறுனால சாட்டையை உண்டு பண்ணி அங்கே இருக்கிறவங்களை எல்லாம் அடித்து துரத்தி
அதை எல்லாத்தையும் கவிழ்த்து போடுகிறார். அங்கே காய்கறிகளையும் அதே போல் புறாக்கள், ஆடு, மாடுன்னு எல்லாமே அங்கே விற்கப்படுகிறது. அதை எல்லாத்தையும் தேவன் துரத்துகிறார், அவர் துரத்தி போடுகிறார். ஏசாயா 56:7 பார்க்குறோம், நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஏசாயாவுக்கு இந்த வார்த்தை இது தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கு. அப்போ பரிசுத்த பர்வதத்துக்கு யாரை கொண்டு வந்து சேர்க்குறாரு? அங்கே என்ன காரியம் நடக்குது? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. ஏசாயா 56:6 கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு அந்த ஓய்வு நாளை ஆசரிக்கணும். உடன்படிக்கையை பற்றி கொண்டு அந்நிய புத்திரர் அனைவரையும் தேவாலயத்துக்கு கொண்டு வருவது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலமாகிய ஜப வீட்டில் நாமும் பிரவேசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, அவரை மகிமைப்படுத்த, ஆராதிக்க, துதிக்க தான் நாம் போகிறோம். அந்த எல்லையை அசூசிப்படாதபடிக்கு அது பரிசுத்த ஸ்தலம், அது தேவனுடைய ஜப வீடு என்கிற அந்த உணர்வு இன்றைக்கும் நம்முடைய இருதயத்திலையும் இருக்கணும். ஆலயத்துக்கு போவதை நாம் விட்டுவிடக்கூடாது. கர்த்தரை தேடுவதிலே உண்மையும் உத்தமமாய் நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்கள் காரியங்களில் இறங்கி உங்களுக்கு கிருபை செய்வார். ஆமீன்.